அன்பு சகோதரர்களே, 2-3 விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல, மதுரை மேலூர் பகுதியில அரட்டாப்பட்டி உள்ளிட்ட நம்ம பக்கத்து கிராமத்துல எல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலமாகவே ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மத்திய அரசு கிடையாது. பிப்ரவரி மாசத்துல அந்த பகுதியில டங்ஸ்டன் மைனிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்தியா முழுவதுமே இந்த பிரான்ச் 4 அது சம்பந்தமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த ஆக்ஷன் லிஸ்டுக்காக ஒரு மாநில அரசையும் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது, ஜார்க்கண்ட் மாநிலம் உள்ளிட்ட சில மாநிலங்கள், அதுல தமிழகத்திலும் கூட டங்ஸ்டன் மைனிங்க்கு வாய்ப்பு இருப்பதாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தமிழக அரசும் கூட அதற்கு ஆரம்பத்துல பேசும் பொழுது இதெல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, எங்கேயும் கூட எதிர்ப்பு தெரிவிக்காம அதற்கான டேட்டா எல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க. அதன் பிறகு மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்கான ஒப்பந்தத்தை கோரி, அதன் பிறகு ஹிந்துஸ்தான் ஜிங்க் அந்த நிறுவனம் இதிலே பங்கேற்று அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு கிடைத்து, அதன் பிறகு 10 மாத காலம் எந்த பிரச்சனையுமே இல்லாம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்த பிறகு தமிழக அரசு அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றி இதை எதிர்ப்பது போல் பெரிய ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நேற்று சட்டமன்றத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன், அப்படி எந்த எனக்கு முதலமைச்சர் பதவி கூட தேவையில்லை, நான் தூக்கி எறிந்து விடுவேன் பேசியிருக்காங்க. நான் டிசம்பர் 1ஆம் தேதியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு உறுதி அளித்தோம். இங்க பாருங்க, நம்முடைய பிரச்சனை நாம் ஏற்படுத்திய பிரச்சனை இல்லை, இருந்தும் உங்களுடைய மனது புண்படும்படி மத்திய அரசு எப்பொழுதும் கூட நடந்து கொள்ளாது. அதனால் உங்களுடைய கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அந்த பகுதியினுடைய எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு நமக்கு சொல்லி இருந்தார்கள் கடந்த 2-3 நாட்களாகவே. ஆனா இங்க டங்ஸ்டன் மைனிங் வேண்டாம். காரணம், அழகர்மலை பக்கத்தில் இருக்கு, மெகாலித்திக் பரியல் சைட், கிட்டத்தட்ட 2000 காலம் பாரம்பரியமிக்க, அண்ணா அதை பத்தி நிறைய பேசுவாங்க, பாரம்பரியமிக்க தலங்கள் அங்க இருக்கு. முக்கிய நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த சுவடுகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கு. அதன் பிறகு நேற்று நம்முடைய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு அங்க இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மைனிங்க நிறுத்தி வைக்க வேண்டும், அதை கேன்சல் பண்ணணும். அதன் பிறகு தொலைபேசியில சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர், மைனிங்குடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி, அவங்க போய் தொலைபேசியில பேசும் பொழுது அவர்கிட்ட விலக்கி சொன்னோம், இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, இது மாநில அரசு ஒரு வாரம் மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. 12ஆம் தேதி அதிகாலையில வர சொல்லி இருக்கிறாங்க டெல்லிக்கு. நம்முடைய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் 12ஆம் தேதி. அதனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவி சாய்த்திருக்கிறது, இந்த முறையும் செவி சாய்க்கும். ஆனா இதை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரிய நாடகமா ஆரம்பிங்க. அவருக்கு தெரியும், நாங்க காலையில கடிதம் எழுதிட்டோன்னு தெரியும், காலையில நாங்க மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டோன்னு தெரியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது இதுவரை தமிழகத்துல மக்களுடைய குரலாக சொல்லியதெல்லாம் மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க, இந்த முறையும் கேட்க போறாங்க. உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றிட்டாங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன், நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்றேன்னா, முதல்ல டாஸ்மாக் கிடைக்காக முதலமைச்சர் ரிசைன் பண்ண அன்போட கேட்டுக்கிறேன். காலங்காத்தால 7 மணிக்கு திருச்சியில நல்ல வார்த்தையோட ஆரம்பம். தமிழக நம்முடைய பெண்கள் தாய்மார்களுடைய தாலி எல்லாம் அறுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்கு, முதலமைச்சரையா ரிசைன் பண்ணாம இருக்காரு. எனக்கு அரசியலுக்காக டங்ஸ்டனுக்காக ரிசைன் பண்றேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சொந்த கட்சிக்காரர் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் ஒரு பக்கம், அவருடைய சொந்த அரசு, அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் ஒரு பக்கம். அதனால் இதுவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்குது, பெண்களுடைய தாலி எல்லாம் அறுப்பதற்கு காரணமா இருக்கு. அதனால முதலமைச்சர் அவர்கள் இது சட்டமன்றத்துல சொல்லியபடி பதவி விலகினா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். மற்றபடி டங்ஸ்டன் எங்க கிட்ட விட்டுருங்க, 12ஆம் தேதி திரும்பி வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு முடிவோடு தான் அந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு வருவோம். அதன் பிறகுதான் அந்த பகுதிக்கு போய் நாங்க விவசாய பெருமக்களை பார்க்க போறோம். இது முதல் விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இரண்டாவது, நம்முடைய வந்த உடனே நம்முடைய அண்ணன் எல்லாம் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விசிகே கட்சியில இருந்து ஒரு நீக்கிருக்காங்க, அவங்க கருத்து என்ன? ஆனா இதுல நாங்க கருத்து சொல்றதுக்கு என்னங்கன்னா இருக்கு, நீங்க அந்த அம்பேத்கர் ஐயாவை பற்றி அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி கேட்டீங்க, நாங்க சொன்னோம். அதுல சில தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்தை பத்தி கேட்டீங்க, அதுவும் நாங்க சொன்னோம். அதுல முக்கியமாக எங்களுடைய கருத்து,
இவர்கள் நம்முடைய கூட்டணியை பற்றி சொல்லும்போது இவர்கள் கூட்டணியை நாங்க எங்களுடைய விரல் நீட்டி நாங்கள் சுட்டி காட்டினோம். முதலமைச்சரை நேரடியாக குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் மேடையில பேசுறாங்க, அதை கூட நீக்க முடியவில்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேக வேகமா ஏதோ பண்ணி நீக்கி இருக்கிறாங்க. இது அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைங்கண்ணா, இது எங்களுடைய பிரச்சனை இல்லை. இருந்தும் கூட இன்னைக்கு தமிழகத்துல திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கிறது என்பதற்கு அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாள்ல நடைபெற்ற சென்னையில இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு சாட்சி. அதன் பிறகு டேமேஜ் கண்ட்ரோல் மூடு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. அதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மூடு நடக்குது. தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் வியாபாரம் அம்பேத்கர் ஐயாவை வெற்றி வைத்து யார் நடத்தினார்கள் என்கின்ற உண்மை வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அதை பாரதிய ஜனதா கட்சி பேசிக் கொண்டிருக்கின்றோம், சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்கன்னா. இது தமிழகத்துல நேற்று கூட நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கருநாகராஜன் அண்ணன் தலைமையில டிஜிபிய நேற்று 3 மணிக்கு சந்திச்சாங்க. சென்னையில ஒரு மனநலம் குன்றிய சகோதரிய கையவர்கள் மானபங்கப்படுத்தி இருக்கின்றார்கள், கற்பழித்திருக்கின்றார்கள். அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம காவல்துறை ஒரு பக்கம் சமாதானம் பேசி அனுப்பிட்டாங்க. நடவடிக்கை எடுங்கன்னு நாங்க கொடுத்தோம். அதே நேரத்துல எல்லா குற்றவாளியும் கைது பண்ணுங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு, திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையினுடைய கையை கட்டி வச்சிருக்கிறீங்க, வேலை செய்ய விடுறதில்ல, கையவர்களுக்கு அவர்கள் மீது பயமே இல்லை. இது விருதுநகர் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மற்றும் ஒரு சாட்சி. தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவத்துல இதுவும் ஒரு சாட்சி தான். எனக்கு தைரியமாக போதை கலாச்சாரம் இதெல்லாம் வந்த பிறகு காவல்துறை என்று கூட பார்ப்பதில்லை. யாரா இருந்தாலும் கூட பொது இடத்துல நாங்களே பாக்குறோம். ரவுடி இன்னைக்கு பேசக்கூடிய தோரணையை பாருங்க. ஒரு காவல்துறையை பார்த்து ஒரு காலத்துல பயப்படுவாங்க. இன்னைக்கு ரவுடி எல்லாம் பேசக்கூடிய நிலைமையை பாக்குற, ரோட்ல அப்படியே பேசுறது, சண்டை போடும் பொழுது அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், எனக்கு SSI மீது கை வைப்பது, இதெல்லாம் கூட தமிழகத்துல காவல்துறையின் மீது ரவுடிகளுக்கு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது காவல்துறை காரணம் என்று சொல்வதை விட திமுக அரசு காரணம். அதனால முதலமைச்சர் இந்த வீரவசனம் பேசுறதுக்கு முன்னாடி காவல்துறை கைக்கு கட்டிருக்கக்கூடிய கட்டுகள் அவிழ்த்து விடுங்க, சுதந்திரமா செயல்படும், ஆக்ஷன் எடுக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கட்டும். எப்பொழுது காவல்துறை தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தணுமோ பலத்தை பிரயோகப்படுத்துவதற்கு அனுமதி கொடுங்க. காரணம், பொதுமக்களுக்கு இதனால் நிம்மதி இருக்கும். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்வது விருதுநகர் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே நடக்கக்கூடிய சம்பவத்துல இதுவும் ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சரிங்க, அது எப்பொழுதுமே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கன்னா, காரணம் நீண்ட நெடுங்காலமாக விடுதலை புலிகள் அமைப்பு LTTE இந்திய அரசனுடைய பிரிஸ்கிரைப்டு லிஸ்ட், பேண்ட் லிஸ்ட்ல இருக்கு. EAPA சட்டத்தின்படி இந்திய அரசு ஒரு அமைப்பை பேன் பண்ண உடனே சில ஆண்டுகளுக்கு பிறகு ரிவ்யூ பண்ணுவாங்க, அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு, திரும்ப அந்த பேனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதனால இது புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. காரணம், இலங்கை அரசு, இந்திய அரசு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை இந்திய அரசு LTTE அமைப்பு நாங்க தடை செய்யப்படாத அமைப்புன்னு சொன்னா, நாளை காலையில இலங்கை அரசு இந்திய தூதரை கிளம்பி இந்தியாவுக்கு போயிருந்துவாங்க. நீங்க இந்தியாவில இருக்க வேண்டாம், எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுணர்வே வேண்டாம், அதனால தயவு செஞ்சு எம்பசியை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிருங்க அப்படின்றாங்க. பங்களாதேஷ் நடப்பது போல. அதனால் இலங்கை அரசை பொறுத்தவரை அவங்க LTTE தடை பண்ணிருக்காங்க. அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலங்க. இந்திய அரசை பொறுத்தவரை நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு இன்னைக்கு இலங்கை அரசு பல இடத்துல சொல்றாங்க அந்த அமைப்பு திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, பேசுறாங்க. அதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசு ஒரு முடிவு எடுக்கணுங்க. தனிப்பட்ட வெறுப்பு இங்க இடம் இல்ல. LTTE போராட்டம் எதற்காக இருந்தது? ஒரு காலத்துல நம்ம எல்லோருக்குமே தெரியும், LTTE போராட்டம் நியாயமான காரணத்துக்கு இருந்துச்சு. ஒரு காலத்துல அது வயலண்ட் ஆர்கனைசேஷனாக மாறி படுகொலை எல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகுதான், தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் LTTE தொடர்பு தெரியும். அது படுகொலை அமைப்பு செய்யக்கூடிய பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்த பிறகு இந்திய அரசனுடைய கை என்னங்க பண்ணும். அதனால் இன்னைக்கு இந்திய அரசை பொறுத்தவரை இலங்கை அரசு என்ன நினைக்கிறாங்க, பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நெய்பர். அதனால இது ரொட்டீனா நடக்கக்கூடிய விஷயங்கன்னா, இதை தொடர்ந்து அந்த காலக்கெடு முடிந்த பிறகு மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால் இதுல புதிதாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. இது இருக்குன்னா திருமாவளவனுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு. முந்தா நேத்து நான் திருமாவளவனை பத்தி கேட்டேன். VCK கட்சியை நடத்துவது அண்ணன் திருமாவளவன் அவர்களா இல்ல அவருடைய துணை பொதுச் செயலரான்னு கேட்டேன். உடனே அண்ணனுக்கு திடீர்னு கோவம் அண்ணா
திருமாவளவன் ஒரு சீனியர் லீடருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சியில உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையான கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு 15 நாட்களாக அவர் கண்ட்ரோல் இல்லை. புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன். சரி, ஓகே, நீங்க போகல, உங்க இஷ்டம். ஏன் நான் போகல அப்படின்னா அது கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துருப்பா, போகல, உங்க இஷ்டம். முந்தா நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், அண்ணா நீங்க போகலைன்னா அவரு போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு, நான் தான் அனுப்பிச்சேன். சரி, நீங்க தான் அனுப்பிச்சீங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லி இருக்கின்றார்களே, உங்கள் கருத்தா? அப்ப கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல அந்த இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டுல இருக்கான்னு அதற்கு திருமாவளவன் நீ பேச ஆரம்பிச்சிருக்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் பிசிகேவும் கம்பேர் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலீங்கன்னா, இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, 18 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நான் நியாயமாக வைத்த கேள்வி, உங்க கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க, கட்சி உங்க கண்ட்ரோல் இருக்கா? இது தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவன் பேசுறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? வேறங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் மத்திய அரசுடைய திட்டத்துக்குள்ளேயே பேசுறீங்கன்னா, தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள், முடி திருத்துவதற்கான பயிற்சி, அயன் பாக்ஸ்ல ட்ரைனிங், இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திட்டங்கள். டெய்லரிங் பயிற்சி, புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நீதிபதி சந்துரு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு சில பயிற்சி. அப்ப இதெல்லாம் ஜாதி ஊக்குவிக்கிறது இல்லையாங்கன்னா, அயன் பாக்ஸ் ட்ரைனிங், முடி திருத்தக்கூடிய ட்ரைனிங், மீனவர்களுடைய குழந்தைகளுக்கான ட்ரைனிங், இதெல்லாம் ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான ட்ரைனிங் இல்லையாங்கன்னா, மத்திய அரசு எங்கேயும் கூட குலக்கல்வியை ஊக்குவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த 5 சமுதாயமும் 13 இதர சமுதாயம் 18 பேர் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, அந்த தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் உங்களை மேம்படுத்தி அடுத்த கட்டம் போவதற்கு 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன். சரி, இல்ல புதுசா நீங்க பண்றீங்களா? உங்களுக்கு முத்ரா கடன் திட்டத்துல கடன் வாங்கி. இன்னைக்கு தமிழகத்துல இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் முத்ரா நம்ம தான் நம்பர் 1. அதனால் முதலமைச்சர் அவர்கள் எப்படி இதை குலக்கல்வின்னு சொல்லலாம்? 18,000 கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு பணம் வருது, இந்தியா முழுவதும் வாங்குறாங்க. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு. அது தெரியாம யாரோ கம்ப்யூட்டர்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் எதிர்க்கும் போது எப்படி அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சுன்னு தெரியல. அதனால் இதை வன்மையா கண்டிப்பது மட்டுமல்ல, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். சரி, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு மத்திய அரசு கிட்ட பணம் கேட்பாங்க. அடுத்து இந்த டிராமாவை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு இல்ல மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம், இதற்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும். இல்லாட்டி வடக்கு தெற்கு வாழ்றது செய்து அப்புறம் ஹிந்தி வந்துருச்சுன்னு திரும்ப அந்த கதையை பேசுவாங்க. அதனால இந்தியா முழுவதும் ஏத்துக்கிறாங்க. தமிழகத்துல இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, யாரையும் நாங்க போர்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு குலக்கல்வி சார்ந்த திட்டமா இருக்குங்கன்னா, அப்புறம் மாநில அரசு அதனுடைய திட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணமுல்ல. நான் சொல்கின்ற திட்டத்தை இல்லைன்னு சொல்லட்டும், டெய்லரிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லட்டும், முடித்திருத்தக்கூடிய திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும், அயன் பாக்ஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும், இதெல்லாம் மாநில அரசு வச்சிருக்கிறாங்களே. இதெல்லாம் நம்முடைய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த திட்டத்தை நடத்துறாங்களே. ஆதி திராவிட இளைஞர்களுக்காக போட்டிருக்கீங்களே. அப்ப ஆதி திராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்க குலக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா? அது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? சரிங்கண்ணா. ஆமாங்கண்ணா, ரொம்ப சிறப்பா இருக்குங்கண்ணா, ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப சிறப்பா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யறாங்க. பாருங்க, எல்லாம் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாங்கன்னா, இன்னைக்கு நாகப்பட்டினம் போறோம். எங்களுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்கும் பொழுதுதான் மாரடைப்பால இறந்துட்டாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு படத்திறப்பு விழா. அதனால எல்லாரும் அங்க போயிட்டு இருக்கிறோங்கன்னா, மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார். இதோட ஒரு என்னன்னா எதிர்பார்க்கறது நம்ம தொண்டர்கள்ட்ட, 3 மாதம் எந்த வேலையும் செய்யாம கடுமையான சூழ்நிலையில எல்லாரும் வீடு வீடாக போய் ஒவ்வொரு இடமாக மோடி ஐயா எடுத்துட்டு போய் இத்தனை உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறாங்க. இப்ப மிக முக்கியம், நம்ம கட்சியினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். உறுப்பினர்கள் வந்துட்டாங்க. இந்த 14, 15 நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் 1200 பேர் தேர்வு செய்யணும். அதன் பிறகு மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர், தேசிய தலைவர், நல்லா ஜனவரி 8க்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸ். என்னன்னா, ஒரு 5 ஆண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி நாங்க ப்ரூவ் பண்றாங்க. ஒரு தலைவர் இங்க கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது. ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை புதியவர்கள் வர்றாங்க, கட்சியை வழி நடத்துறாங்க. இந்த முக்கியமான பணியில் நாங்கெல்லாம் இருக்கிறோம். அதுல துரதிருஷ்டவசமாக எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள்
இந்த பணிச்சுமை காரணமாக வேறு வேறு பணி காரணமாக எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அது ஒரு நிகழ்வுக்காக, அது துக்கரமான ஒரு நிகழ்வுக்கு தான் நாங்க எல்லாம் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஃபைல்ஸ் 1 விட்டுருக்கோம், ஃபைல்ஸ் 2 விட்டுருக்கோம், ஃபைல்ஸ் 3 எலெக்ஷன் வரட்டுங்கன்னா அடுத்தது பெரிய லெவல்ல கம்பைல் பண்ணிருக்கோம். ஃபைல்ஸ் 3 கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா. ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போக கூடாதுங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல வர்ற பல டெண்டர் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால கூட்டணி கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த டெண்டர் எல்லாம் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்கன்னா, தமிழ்நாட்டுல திமுக வந்த பிறகு இந்த 3 ஆண்டு கால டெண்டரை முழுமையா அனலைஸ் பண்றோம்னா, கம்ப்ளீட்டா எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூ அது யாருக்கு போயிருக்கு, எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கு என்ன சொந்தம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா தான் இருக்கிறாங்க. அதையெல்லாம் 2025 ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்துல வைக்க போறோம். அதுதான் டிஎம்கே 1 விட டிஎம்கே 2 ஃபைல்ஸை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இவ்வளவு கோடி டெண்டரை கடைசியா உள்ளூர் அமைச்சர்களுடைய மச்சானுக்கு தான் போகும். அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 500 ரூபாய் பணம் எங்கிருந்து வருதுங்க.